பல நேரங்களில் மாமியார் ஒன்று சொல்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்கணும். ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறாங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு, அவங்க பேச்சை கேட்கணும். அடுத்து யூடியூப்பை பார்க்குறேன், அங்கே ஒரு சில தீர்வு கொடுக்குது. அடுத்து டிவோஷ்னலாக சாங்ஸ் கேட்குறோமோ இல்லாட்டி பக்தி பார்க்குறோமோ, அந்த சாமியார்கள் ஒரு விதமான ஐடியாஸ் யூடியூப் மூலமாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இது மாதிரி என்னோடய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அக்கா. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு எப்படி தீர்வு எடுக்கிறதுனே தெரியலையே. என் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. எத்தனை பேர் இப்படி குழம்பி போயிருக்கீங்க சொல்லுங்கள்? எல்லாரும் அறிவுரை சொல்கிறாங்க, ஆனால் என் மனசு கேட்க மாட்டாங்குதே. நான் என்ன செய்யட்டும்? சரியா? அதாவது நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு தீர்வு கிடச்சிரும்னு நினச்சி தான் அவங்ககிட்ட நம்ம பிரச்சனையை போய் எடுத்து சொல்கிறோம். ஆனால் அவங்க கொடுக்குற அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு ரொம்ப வித்தியாசமான பதிலாக வருது. சரியா? நாம் யார், நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம குழம்பி போய் தவிக்கிறோம். நீங்களும் அதே சூழ்நிலையில் இருக்கீங்களா? யா சரி, நல்லா கேளுங்க. ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஒரு எதிரி நாட்டு படம் மேலே படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவரோட ஆசை என்னென்னா, ராஜ்யத்திலெல்லாம் கை கொள்ளணும். எல்லாரும் ஒரு ராஜாவுக்கு அந்த ஆசை தானே வரும். இவருக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை தான் வந்துச்சு. ஆனால் எப்படி ஜெயிக்கணும்னு யோசித்தார். சரிங்களா? அவர் யோசித்தப்போ எப்படி நம்ம முடிவெடுத்தால் நம்மளோட வாழ்க்கை தெளிவாக இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணார். சிந்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா என்ன நினைக்கிறாரு, நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு ஆசைப்பட்டார். ராஜ்யத்தை கை கொள்ளணும்னு ஆசைப்பட்டார். அவர் கடையில் ராஜ்யத்தில் என்னென்ன போராட்டங்கள் இருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் அவர் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு ராஜா இவ்வளோ ஒரு குழப்பத்தில் இருந்தால் அவர் எப்படி மற்றவங்களுக்கு ராஜாவாக இருக்க முடியும்? தன்னோட தீர்வையே எடுத்துக்க முடியலன்னா எப்படி அவர் ராஜாவாக இருக்க முடியும்? சரியா? இதே மாதிரி தான் நமக்கும் பிரச்சனை இன்றைக்கி இருக்குது. ஸ்கூலில் பாருங்கள், பசங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவானுங்க. மேம், மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது மேம், மண்டையில் ஏறவே மாட்டேங்குது, இத்தனை ஸ்டெப்ஸ் வருது மேம். மேம், இவ்வளோ பெரிய பிக் கொஸ்டின் மேம், நான் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தேன்னா வேர்ட்ஸ் ஞாபகத்துக்கே வரல மேம். ஸ்டோரி எழுதிடலான்னு பார்த்தா அந்த நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது மேம். சயின்ஸ் வேறு, சயின்ஸில் நியூ டேர்ம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, புரியவே இல்லை மேம். தமிழில் பார்த்தா எனக்கு எழுத்து பிள்ளை மாறி 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 வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம், எனக்கு இதெல்லாம் டஃப்பாக இருக்கே. இதெல்லாம் ஒரு பிரச்சனை தானே ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக. சரியா? நீங்கள் தயாராக இருக்கணும் கற்றுக்கிறதுக்கு, தெளிவடைகிறதுக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த பிரச்சனைலாம் குழம்பி போய் தான் நிற்கிறீங்க, பிரச்சனையோடு நிற்கீங்க. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஓகேவா? இதுக்கு தீர்வு வேணுமா? டுடே வாரியர் டுமாரோ வின்னரில் நான் சொல்கிற கருத்தை இதுக்கு ஒரு தீர்வை அங்கே கொடுத்துருக்குறேன். சரியா? மறக்காமல் அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குரிய தீர்வு நான் உங்களுக்கு அதில் அந்த கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு கொடுப்பேன், என்ன குழப்பத்தில் இருக்கீங்கன்னு. இப்போ என்கிட்ட பேசுகிற பல நபர்கள் சொல்லுவாங்க, அம்மா என்னை எல்லோரும் கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா சாயிமான்னு கூப்பிடுவாங்க, பாபா மேம்னு சொல்லுவாங்க, அப்புறம் சொல்லுங்க சிவான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேரை கொடுக்குறாங்கல்ல. நான் என்ன நினைப்பேன், எல்லார்த்தையுமே நான் பார்க்குறது ஒரே ஒரு அன்பு தான். நம்ம ஆறுதலாக சொல்லக்கூடிய ஒரு தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கல, யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்குறாரு. அப்போ உங்கள் பிரச்சனை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் வழி தேர்ந்து போங்கன்னு சொல்கிறேன். அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் சூப்பராக லைஃப்பில் ஷைன் பண்ணுறாங்க. ஆனால் கேட்க மறக்குது, மாட்டேங்குது மனசு, இல்லை முடியல அப்படின்னு. அதனால தான் பிரச்சனைகளை நம்ம சிக்கி தவிக்கிறோம். சரியா? என்னோடய டிவோட்டீஸ் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் சண்டை போட்டு ஒரு குடும்பத்தில் ஒருமையை மறைக்கிறதுக்கு பதிலாக அவங்க பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறவங்களா இருங்க. இப்போ பாரு, அவங்கள குறை இவங்கள குறைன்னு சொல்லிட்டு மன நிம்மதியற்று போய் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறத விட நமக்கு தேவையான அந்த தீர்வுகளோட சிறந்து விளங்குறது பெஸ்ட் இல்லை? இதுதான் என்னோட அட்வைஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா? கீழே என்ன பிரச்சனைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
கமெண்ட்டில் கொடுங்க. அதுக்கு தீர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்குல்ல, டுடே வாரியர் டுமாரோ வின்னரில் அங்கே வந்து ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையில் நீங்கள் தேடுற அந்த கேள்விக்குரிய பதில் கண்டிப்பாக இருக்குது. சரியா? பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லை. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக பூதமாக இருக்குது. அதை மனசை போட்டு குழப்பும் போது என்ன செய்யுது, அதை பெருசாகும், பூதமாக வெடிக்கும். நேற்று சொன்னேன்ல ஒரு வீடியோவில், அதுதான் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள் பிரச்சனை என்னங்கிறத பதிவேடு பண்ணுங்கள். என்ன குழப்பத்தில் இருக்கீங்க, எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வேணும். அதாவது நிறைய பேர்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்போம். அதை சொல்கிறவங்க ரைட் பர்சனாக இருக்கணும், நம்மளை கைட் பண்ணுறவங்க ரைட் பர்சனாக இருக்கணும். இல்லையா, இவங்க எல்லாம் சொல்கிறத போட்டு குழப்பறதை விட நமக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அதுதான் சீக்ரெட். ஓகேவா? ஓகே, மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். இதை இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சொன்ன கருத்தை பிடிச்சதை லைக் கொடுங்க. சரியா?